அர்ஜுன் அண்ட் தம்பிராமையா இவங்களோட பசங்களான ஐஸ்வர்யா அர்ஜுனுக்கும், உமாபதி அவருக்கும் இப்ப ரீசென்ட்டா கல்யாணம் கோலாகலமா நடந்து முடிஞ்சிருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் ரொம்ப நாளா வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. வீட்ல சம்மதத்தோட வந்து இந்த கல்யாணமானதுமே வந்து நடந்திருக்குது. அர்ஜுன் அவர்கள் கட்டியிருந்த ஆஞ்சநேயர் கோயில்ல ஓப்பனிங் செரமனி அன்னைக்கே வந்து என்கேஜ்மென்ட்டும் நடத்தி முடிச்சிருந்தாங்க. ஸோ அதே கோயில்ல தான் இப்ப இவங்களோட கல்யாணத்தையுமே வந்து நடத்தி இருந்திருக்காங்க. ஸோ கல்யாணமானது வந்து ரொம்ப சிம்பிளா தான் வந்து நடத்தி முடிச்சிருந்திருக்காங்க. ஸோ ரிசப்ஷன் வந்து ரொம்ப கிராண்டா பண்றதுக்கான பிளானிங் தான் வந்து போயிட்டு இருக்கிறதாவும் தகவல் வெளியில வந்திருக்குது. சென்னையில இருக்கிற லீலா பேலஸ்ல தான் வந்து இவங்களோட ரிசப்ஷன் நடக்கிறதாவும் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ கல்யாணத்துக்கு வந்து பெரிய செலிபிரிட்டிஸ் யாரையுமே வந்து இன்வைட் பண்ண முடியாத காரணத்தினால ரிசப்ஷன்ல வந்து எல்லாரும் வருவாங்கன்னு சொல்லி அந்த ஒரு ரிசப்ஷனை வந்து கிராண்டா வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார்ல இருந்து சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து இன்விடேஷனும் வந்து கொடுத்திருந்திருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமே ரிசப்ஷன் ஆனது அவங்க நினைச்சபடி கிராண்டா வந்து நடக்கதான் வந்து போகுது. ஸோ கல்யாணமானது அர்ஜுன் அவர்கள் கட்டியிருந்த ஆஞ்சநேயர் கோயில்ல வந்து நடத்தி முடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ரிசப்ஷன் ஆனதுமே வந்து கிராண்டா பண்றதுக்கான பிளானிங்லயும் வந்து இருக்கிறாங்க. ஸோ கல்யாணம் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சங்கீத், மெஹந்தி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்களோட வீட்லயே வந்து சிம்பிளாவும் வந்து நடத்தி முடிச்சிருந்திருக்காங்க. ஸோ என்கேஜ்மெண்ட்ல இருந்து ஹல்தி, மெஹந்தி, கல்யாணம் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளா நடத்தி இருந்திருக்காங்க. கூடிய சீக்கிரமே வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி கிராண்டான ஒரு ரிசப்ஷனை வந்து நடத்த தான் வந்து போறாங்க. ஸோ உமாபதி அண்ட் ஐஸ்வர்யா அர்ஜுன் இவங்க 2 பேருக்கும் இப்ப கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து அவங்கவுங்க சைடு இருந்து வந்து விஷஸையும் வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கல்யாணமானது நேத்து நடந்து முடிஞ்சிருக்குது. ரிசப்ஷன் ஆனது வந்து இன்னும் ஒரு வாரத்துல அவங்க நினைச்சபடி கிராண்டான செலிப்ரேஷனோட வந்து நடத்துறதா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க.